அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் அங்காரக தோஷம், செவ்வாய் தோஷம் யாருக்கு பாதிப்பு தரும், யாருக்கு பாதிப்பு தராது? செவ்வாய் தோஷம் உண்மையா பொய்யா? அங்காரக தோஷம் உண்மையா பொய்யா என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், விசேஷ வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது, பல்வேறு விழாக்களிலே கலந்து கொள்கின்ற பொழுது, பெற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் கேட்பது, ஏன் பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை, ஏன் பையனுக்கு திருமணமாகவில்லை என்று கேட்கின்ற பொழுது, பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் சொல்வது, 2 செவ்வாய், 4 செவ்வாய், 7 செவ்வாய், 8 செவ்வாய், 12 செவ்வாய் இருக்கிறது, அதனால் தான் திருமணம் கூடி வரவில்லை என்று சொல்வதுண்டு. இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கின்ற பொழுது, ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பரிகாரம் அடைந்திருந்தால் கூட திருமணம் செய்யலாம். அதற்கான அந்த வழிமுறைகளை வீடியோவின் கடைசி பகுதியில் சொல்கிறேன். முதலில் செவ்வாய் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், எந்தெந்த இடத்தில் இருந்தால் அந்த செவ்வாய் பரிகார செவ்வாயாக மாறுகிறது, செவ்வாய் தோஷம் இல்லாமல் போகிறது என்பதை பற்றி முதலில் சொல்லி, பிறகு நாம் அடுத்து அந்த 2, 4, 7, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் செய்யலாம் அதற்கு என்பதை பற்றி அதற்கான விளக்கத்தை வீடியோவின் கடைசி பகுதியில் சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே போல் உங்களிடத்திலே நிறைய பேர் ஃபோன் செய்து ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று வெளிநாடுகளிலே இருந்து கேட்கிறார்கள். தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே தொலைதூர மாவட்டங்களிலே இருந்தெல்லாம் கேட்கிறார்கள். எங்கள் மாவட்டத்திற்கு அருகில் உள்ளவர்கள், அதாவது சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நேரில் வாங்க. மிக தொலைதூர மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் பார்ப்பதற்காக ஒரு ஜாதகத்திற்கு தமிழகத்திலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு 500 ரூபாயும், வெளிநாடுகளில் இருந்து ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு 1000 ரூபாயும் வாங்கப்படுகிறது. ஜாதகம் எழுதி தபாலில் பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கூட என்னிடத்தில் ஆலோசனை பெறலாம். அவர்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்டு தபால் மூலம் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் செவ்வாயினுடைய அருமை பெருமைகளை, அதனுடைய நற்குணங்களை, தீய குணங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ செவ்வாய் இருக்கக்கூடிய 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தால் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் இடம் 4ஆம் இடமாக மேஷம், விருச்சகமாக இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கும் 7ஆம் இடம் கடகம், மகரமாக இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கும் 8ஆம் இடம் தனுசு, மீனமாக இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கக்கூடிய 12ஆம் இடம் ரிஷபம், துலாம் ராசியாக இருந்தால் தோஷம் இல்லை. சிம்மம் அல்லது கும்ப லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் குருவுடனோ சந்திரன் உடனோ சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லை.
செவ்வாய் புதனுடன் சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது புதன் செவ்வாயை பார்த்தாலும் சரி தோஷமில்லை. செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்தாலும் அல்லது சூரியன் செவ்வாயை பார்த்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி லக்னத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 இருந்தாலும் தோஷமில்லை. 8, 12 உள்ள செவ்வாய் இருக்கும் ராசி மேஷம், சிம்மம், விருட்சகம், மகரமாகில் தோஷமில்லை. செவ்வாய் உச்ச வீட்டில் இருந்தாலும் மகரத்தில், மேசம் விருச்சக ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் சனி, ராகு, கேது உடன் கூடி இருந்தால் தோஷமில்லை. செவ்வாய் சூரியன், சந்திரன், குரு இவர்கள் வீட்டில் இருந்தாலும் தோஷமில்லை. அதாவது சிம்ம ராசியிலோ, கடக ராசியிலோ, தனுசு ராசியிலோ, மீன ராசியிலோ செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. இப்படி கிரக சேர்க்கையால் அந்த செவ்வாய் ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ பரிகாரம் அடைந்திருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ செவ்வாய் பரிகாரம் அடையாமல் 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம். ஒரு ஆணுக்கு மேற்சொன்ன இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது அந்த ஆண் சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், அதாவது ஜாதகன் பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசையில் பிறந்திருந்தால், அந்த செவ்வாய் திசை ஒரு 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 6.25 ஆண்டுகள், ஏன் 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கும். அப்படி அந்த செவ்வாய் திசை பிறப்பின் போது ஜனனமாகின்ற பொழுது இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்திருந்து அந்த செவ்வாய் திசை முடிந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு செவ்வாய் பரிகாரம் அடைந்துள்ள பெண்ணை மேற்சொன்ன கிரக சேர்க்கையால் மேற்சொன்ன கிரகங்கள் இருக்க இடத்தில் உள்ள அந்த செவ்வாய் பரிகாரம் அடைந்திருந்தால் இந்த மாதிரி 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலும் அந்த பிறப்பின் போது செவ்வாய் திசை முடிந்திருந்தாலும் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ அந்த ஜாதகனுக்கு அந்த ஜாதகியை திருமணம் செய்யலாம். அதுபோல செவ்வாய், அதாவது திருமணமாகி ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்து அந்த செவ்வாய் திசை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது இந்த ஜாதகனுக்கு இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய் பரிகாரம் அடைந்துள்ள பெண்ணை திருமணம் செய்யலாம். அவர்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு வாழ்வார்கள். ஆனால் அதே செவ்வாய் 2, 4, 8, 7, 12 இருந்து ஒரு ஜாதகனுக்கு திருமணமாகி ஓராண்டிலோ ஈராண்டிலோ செவ்வாய் தனித்திருந்து அந்த திசை வறுமையானால் அந்த ஜாதகனுக்கு செவ்வாய் உள்ள பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதாவது இந்த ஜாதகனுக்கு பார்க்கக்கூடிய பெண் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த திருமணம் செய்தால் அந்த பெண்ணும் ஆணும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள். ஆணுக்கோ பெண்ணுக்கோ மரணம் நேராது, துன்பம் நேராது. ஆனால் செவ்வாய் திசை வராமல் இருந்தாலும் செவ்வாய் அந்த 40, 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருமண வயதை கடந்து ஒரு தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ ஒரு 50, 60 ஆண்டுகள் கழித்து அந்த செவ்வாய் வருகின்ற பொழுது அந்த செவ்வாய் தோஷம் பாதிப்பதில்லை. நிச்சயமாக பாதிப்பு செய்யாது. அதே நேரத்தில் அந்த திருமணம் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படி 2, 7, 8, 12 செவ்வாய் இருந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் பரிகாரம் அடைஞ்சிருந்து இந்த பெண்ணை கட்டுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கை, அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த 25 ஆண்டுகள், அதாவது திருமணமாகி
25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள் வாழுகின்ற பொழுது அந்த செவ்வாய் திசை இடையில் குறுக்கிடுமானால் நிச்சயமாக அது துன்பத்தை கொடுக்கும். ஆக சுருங்கச் சொன்னால், இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலும் அந்த ஜாதகனோ ஜாதகியோ அந்த 3 நட்சத்திரங்கள் சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்ட நட்சத்திரத்தில் இளமையிலே பிறந்திருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அந்த மழலை பருவத்திலேயே அந்த செவ்வாய் தசை முடிஞ்சிருது. அடுத்து வரக்கூடிய தசை அவங்கள பாதிக்கிறது இல்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்திலோ திருமணம் ஆன உடனேயோ அந்த செவ்வாய் திசை ஆணுக்கோ பெண்ணுக்கே வறுமையானால் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது. செவ்வாய் எல்லா ஜாதகத்திலும் ரொம்ப அதாவது மேக்சிமம் பரிகாரம் அடைஞ்சிருக்கும். இப்படி தனித்து இருந்தால் மட்டும், அதாவது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்து அந்த திசை வராமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அந்த திசை திருமணம் ஆனோன்னு வந்தால் அது கணவனையோ மனைவியோ பாதிக்க செய்யும். ஆகையினால இந்த கருத்தை இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள், அதாவது ஜோதிட ஆர்வலர்கள், அவ்வப்போது பார்த்து ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்று கேட்டு அறிந்து தெரிந்து வைத்து கொள்ளுகின்ற ஒரு சில சகோதர சகோதரிகள் இதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ இது மாதிரி இருந்தால் காலதாமதம் செய்யாமல் நீங்கள் திருமணம் செய்யலாம். ஆனால் 2, 7, 4, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம்தான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தோஷம் விலகுவதற்கு ஒரு குழந்தை அந்த 6, 7 வயசுக்குள்ளே அந்த செவ்வாய் தசை முடிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு 50, 60 வயசுக்கு மேலே அந்த செவ்வாய் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடாது. அந்த திசை வர்ற போது தான் பாதிப்பை கொடுக்கும். ஆகையினால இதெல்லாம் கலந்து ஆலோசித்து திருமணம் செய்வது நல்லது. ஆகையினால நன்றி வணக்கம் சொல்லி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.